ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அப்போது லக்ஷ்மணன் மேலே எரியப்படுறது ஒரு வேலாக இருக்குது. ராவணன் ரொம்ப கோபத்தோடு எரிஞ்சு விடுறார். அப்போது லக்ஷ்மணன் விழுந்த போது அவரை ராவணனால் அசைக்க கூட முடியல. ஆனால் ஹனுமார் அவரை ரொம்ப ஒரு லாவகமாக தூக்கிட்டு போயிடுறார். ராமரை பார்க்கறதுக்காக விரையிறார். அப்போ ராவணனால் அசைக்க கூட முடியாத அளவு திகழ்ந்த லக்ஷ்மணர் ஹனுமானுடைய அன்பின் காரணமாகவும் பக்தியின் காரணமாகவும் தான் அவருக்கு பாரமாக தெரியலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லக்ஷ்மணன் விழுந்த பிறகு அவன் மேலே பாய்ந்திருந்த ராவணனுடைய வேலு மீண்டும் ராவணன்கிட்டே போய் சேர்ந்துடுறது. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு லக்ஷ்மணன் மீண்டும் சுயநினைவு பெறார். ஹனுமானால் தாக்கப்பட்டிருந்த ராவணனும் முழுசாக சுதாரிச்சுட்டு மீண்டும் போரிட தயாராகிறார். அப்போ யுத்த காலத்தில் ராவணனால் வானரசேனை ரொம்ப அழிவுக்குள்ளாய்க்கிறத பார்த்த ராமர் தானே ராவணனை எதிர்க்கிறதுக்கு தீர்மானிக்கிறார். அப்போ ஹனுமான் என் தோல் மேலே அமர்ந்துட்டு ராவணனோடு நீங்கள் போரிட்டு அவனை வெல்லணுன்றது என்னுடைய ஆசைன்னு கேட்டுக்கிறார். ராமரும் அதுக்கு செஞ்சு கொடுக்குறார். அப்போ ஹனுமாரின் தோல் மேலே அமர்ந்துட்டு ராவணனை பார்த்து வேகமாக முன்னேறார் ராமர். நில்லு, அரக்கர்களிடையே புலி போன்றவனே நில்லுன்னுட்டு அவனை பார்த்து சொல்கிறார். எங்கே போனாலும் நீ என்கிட்டேருந்து தப்பிக்க போகிறது கிடையாது. நீ இந்திரன்கிட்ட சரணடைஞ்சால் கூட சரி, யமனுடைய பாதுகாப்பை நாடினா கூட சரி, பிரம்மதேவனை கேட்டுண்டா கூட சரி, இல்லை அக்னி தேவனையோ சிவனையோ நாடினா கூட சரி, என்கிட்டேருந்து நீ தப்புறதுன்றது ஒன்று நடக்கவே நடக்காது. உன்னுடைய வேலுனால் தாக்கப்பட்டு சித்த நேரம் நினைவு எழுந்திருக்க லக்ஷ்மணன் மீண்டும் எழுந்து உன்னையும் அரக்கர் கூட்டத்தையும் யுத்தகலத்தில் நாசம் செய்ய தயாராக இருக்கான். அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ உன்னை எதிர்க்க வந்திருக்கிறது ஜனஸ்தானத்தில் உன்னை சார்ந்த அரக்கர் கூட்டத்தையும் ஆயிரக்கணக்கான கணக்கில் அழித்தவன் நான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோன்னுட்டு ராமர் சொல்கிறார். அப்போது ராமர் இப்படி சொன்னோன்னே ராவணனுக்கு கோபம் வந்துடுறது. அவரை தாங்கி நின்று ஹனுமார் மேலே பல அம்புகளை ஏவறார் ராவணன். இதை பார்த்த ராவணனுடைய தேரை பொடி ஆக்கிவிடுறார். மேருமலையை தன்னுடைய வஜ்ராயுதத்தின் மூலமாக இந்திரன் தாக்குறது போல் ராமர் ராவணனுடைய மார்பு மேலே அம்புகளை ஏறார். ராவணன் நில தடுமாற ஆரம்பிக்கிறார். அப்போ ராமர் மேலும் ஒரு அம்பை எய்து ராவணனுடைய கிரீடத்தை வீழ்த்திடுறார். ஒளி இழந்த சூரியன் போல விஷத்தை இழந்துட்ட கொடிய பாம்பு போல தன்னுடைய சக்தி இழந்துட்ட ராவணனை பார்த்து ராமர் என்னை சார்ந்த பலரை நீ வீழ்த்தினது மூலம் ஒரு மாபெரும் சாதனையை புரிஞ்சிருக்கேன்றதுல சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ நீ ரொம்ப சோர்ந்துட்ட. அதனால் இந்த நிலையில் உன்னை நான் மாய்க்க போகிறதில்ல. தொடர்ந்து யுத்தம் புரிஞ்சால் ரொம்ப களைச்சி போயிட்ட. நீ இப்போ யுத்தத்தில் விட்டு நீ வெளியேறலாம். நீ உன்னுடைய நகரத்துக்கு திருப்பி போய் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பின்ன மீண்டும் ஒரு ரதத்தில் வந்து கையில் வில்லு ஏந்திண்டு வா, அப்போ என்னுடைய வன்மையை நீ பார்க்கலாம்னுட்டு ராமர் சொல்கிறார். அப்போது இந்த வார்த்தை தான் கம்பராமாயணத்தில் வேறு மாதிரி வருது. இந்த இன்று போய் நாளை வான்றது அந்த வார்த்தை அது ரொம்ப பிரபலமாக இருக்குது. கம்பருடைய பாடலில் இந்த கட்டம் இப்படி அமைஞ்சிருக்கு. அரக்கர்களை ஆள்ற ஐயா, உனக்கு அமைந்த படைகள் எல்லாம் பெருங்காற்றினால் தாக்கப்பட்ட பூக்களை போல செதந்து போனதை நீ பார்த்தியா? இன்றைக்கி திரும்பி போய் நாளைக்கு மீண்டும் போருக்கு வான்னுட்டு அருள் புரிஞ்சு விடுத்துருக்கேன். இளைய கமுக மரத்தின் மேலே மீன்கள் தாவி பாயும் நீர்நிலவளம் மிக்க கோசல நாட்டின் வள்ளலான ராமன் அப்படின்னுட்டு சொல்கிறதா வருது. அப்போ தன்னுடைய வில்லை எழுந்தவனா, தன்னுடைய தேரையும் குதிரைகளையும் பறி கொடுத்தவனா, தன்னுடைய கிரீடம் துண்டு துண்டாக செதறி சாய்ந்து கடத்தவனா, அம்புகள்னால் தாக்கப்பட்டவனா, தன்னுடைய கர்வமும் பெருமையும் நசுக்கப்பட்டவனா, ரொம்ப சோர்ந்து போய் இருந்த ராவணன் ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் வாழ்ந்த ராமனுடைய வார்த்தைகளை கேட்டுண்டு தலை கவிழ்ந்து நகரத்துக்கு திரும்புகிறார். அப்போ தேவர்களும் ரிஷிகளும் 4 திசைகள்லையும் அதிபதிகளும் ராமர் புரிஞ்ச சாதனையை பாராட்டி மகிழ்கிறாங்க. அப்போ நகரத்துக்கு திரும்பின ராவணன் தன்னை தாக்கின ராமனுடைய வன்மையை நினச்சி பார்க்குறார். மீண்டும் மீண்டும் மனசு கலங்குறார். தன்னுடைய சபையின் தன்னுடைய சிம்மாசனத்தின் மேலே அமர்ந்துண்டு அரக்கர்களை பார்த்து தான் மனக்கவலையை வெளியிடுறார் ராவணன். நான் புரிஞ்ச தவங்களெல்லாம் இப்போ வீணாக போயிடுது. நான் பெற்ற வரங்களெல்லாம் இப்போ பயனற்று போயிடுது. இந்திரனுக்கு நிகரான நான் இன்றைக்கி ஒரு மானிடனால் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். மனுஷங்கிட்டேருந்து உனக்கு ஆபத்து உண்டுன்னு பிரம்மா சொன்னது இப்போ மெய்யாயிடுது. தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அரக்கர்கள் இவாகிட்டேருந்து எனக்கு மரணம் கிடையாதுன்னு வரம் பெற்றுட்டேன்னா மனுஷாக்கிட்டேருந்து மரணம் இல்லைன்ற வரத்தை பெற்றுக்கலைன்றார். ராவனுடைய வார்த்தைகள் மேலும் தொடர்றது. நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.